இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லாவே வந்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லாவே நல்லா அடிச்சு விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு அந்த கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம் வாங்க. இப்போ சர்க்கரை அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம ஈஸியாக செய்யணும். ஈஸியாக செய்யணுன்னா நம்ம எப்படி செய்யணும்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. முதல்ல அந்த அரிசி மாவு இது பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த கட்டி பிடிக்கணுன்னா அந்த அரிசி மாவு பதம் கொண்டு போயிடும். அதனால் அந்த அரிசி மாவு இருக்கணும்ல அந்த சட்டியை வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சரி நல்லா கொதிக்க சுருட்டிப்பாங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அப்படியே கொதிச்சு வரும். இப்போ நம்ம இந்த பால் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆப்ஷனல். உங்களுக்கு எவ்வளோ தேவை மட்டுமே அவ்வளோக்கு போடணும். நம்ம ஏன் அந்த சட்டியில் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பிடி வந்து நமக்கு வரும் ஈஸியாக. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாலை மொத்தமாகவே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் சர்க்கரை மிக்சியில் போட்டு அடித்து கூட போடலாம். இப்படியெல்லாம் போடும். தேவையான அளவுக்கு ஏலக்காய், நான் ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இஞ்சி அதெல்லாம் ஆட் பண்ணலாம். இஞ்சி காரமாக இருக்கும், இஞ்சி ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை. நம்ம ஜீரணத்துக்கு நம்ம கண்டிப்பாக இஞ்சி ஆட் பண்ணலாம். நானும் ஆட் பண்ணல, இஞ்சி காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனால இஞ்சி ஆட் பண்ணல. நல்லா விடாமல் பிடிச்சிக்கிண்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இருக்கு. நம்ம கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ நம்ம நல்லா பாவை காய்ச்சிருக்கோம்ல, இப்போ இதை வந்து இதில் விட்டு பார்க்கணும். பாதம் வந்து இப்போ நல்லா ஜவு பத்துக்கு நல்லா மிட்டாய் பத்துக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ கரெக்டான பதம் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பூ வந்து நல்லா ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு முடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நல்லா ஸ்டஃபிங் வரணும்னா நல்லா எங்கள் வீட்டில் சோமசா போடுறதுல நான் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு கஷ்டம், நம்ம டைமும் சேவ் பண்ணோம் இல்லையா, அதனால் சோமசா கட்டிடும். மாவு பதம் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, எங்கள் வீட்டில் என்ன கட்டை இருக்குன்னு அந்த கட்டையில் போட்டு இது பண்ண டைம் ஆகுங்கிறதுனால இப்படி இல்லை, அந்த பக்கம் வைக்கணும். கொஞ்சம் கனம் வைக்கலான்னு தோணும். எடுக்க வைக்கணும், எண்ணெய் தேய்க்கணும். இதில்
வைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கொஞ்சம் இருக்காங்க சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிறோம்டா. ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ அங்கே ஸ்பூன் எடுத்துகிட்டு இருட்டாக இருக்காதனால தான் நான் இங்கே வச்சு எடுக்கலை, இல்லாட்டி அங்கேயே வச்சு எடுத்துப்பேன். காட்டுங்க மாச்சி. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. பண்ண மாட்டேங்குது. இப்படி பண்ணுறது வர மாட்டேங்கிறதுனால நாங்கள் ஒரு முக்கோலம் மாதிரி இல்லை அம்மாச்சி நான் பண்ணுறேன், நீங்கள் இப்படி மட்டும் இதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. கை எப்படி வேணும் இப்படி பிடிங்க. இப்போ இந்த நல்லா லைட்டாக தெரியுதா? தெரியுது. இப்போ இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வைக்கலாமா? கொஞ்சமாக வச்சு ரொம்ப வச்சேன்னா பிதிக்கிட்டு வரும்படா. கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கணும், எல்லாத்துக்கும் நிறையா வைக்கணுமே. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து வச்சு எப்போதும் செய்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோ, அதில் வச்சுக்குவோம். அந்த முரத்தில் வச்சுக்குவோமா? போதும், ஒன்று செஞ்சாச்சு. இதில் கபில அதை தாங்கி போட்டுறணும். நான் செஞ்சு தரேன். அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்க. அவ்வளோ தான். வைக்கணும். அப்புறம் வந்து ஓகே, நான் எல்லாத்தையும்